பாக்குறேன் இருங்க. ஆ. சரி, அப்படியே பாருங்க. எப்பொருள் ம். யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ம். இன்னைக்கு என்ன படிச்சீங்க இன்னைக்கு? நீங்க காலையில சொன்னீங்க அந்த பேஜ 3ஆம் பாடத்தை படிச்சிட்டு இருக்கேன். உங்க போன் வந்தது. நீங்க ம். சொன்ன மாதிரி மண்டையில படிக்க 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 தான் ஏறுது. ம். சும்மா ஏன்னா இது வந்து ஆமா. நீங்கள் இந்த இந்த அவ்வளவு அறிவு சீக்கிரம் ஏற மாட்டேங்குது. ம். ம். எதை படிச்சீங்க சொல்லுங்க, அதே தொடங்க. நீர் அப்படியே 3ஆம் பாடம் படிச்சீங்களா? நீர் உணவு முறை பத்தி பத்தினுங்க ஐயா. அப்படியே படிங்க, அப்படியே படிங்க. அப்படியே படிங்க. நாம யாரும் வரல, நம்ம டாக்டர் யாரும் வராத வரைக்கும் நம்ம ரெண்டும் பேசிட்டு போலாம். பேசி பதிவு பண்ணி சரி போடுறோம், சரிங்க. அது யாராவது பார்த்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். டாக்டர் அர்னால்ட் ஹெவரட் என்பவர் அவர்களின் ம். மியூசிக்கல் டைட் ஹீலிங் சிஸ்டம் சிலைத்துமம் இல்லாத வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறைக்கும் நீர் ம். உணவு முறைக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு. எனக்கு குரு என்று நான் யாரையாவது குறிப்பிட வேண்டும் என்றால் அவர் டாக்டர் அர்னால்ட் ஹெவரட் அவர்கள்தான். ம். பாஸ்டிங் சம்பந்தமாக அவர் செய்த ஆராய்ச்சிகள் எனக்கு 95% விஷய ஞானத்தையும் கொடுத்தன. ம். ம். 5% செய்திகள் திருக்குறளில் கிடைத்தன. ம். நீர் உணவு முறையை சுருக்கமாக கீழ்கண்டவாறு விளக்குகிறேன். ம். காலையில் எழுந்தவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள். ம். காலை கடன்களை முடித்தவுடன் சுத்தமான வடிகட்டிய தண்ணீர் இயன்ற அளவுக்கு குடிக்கவும். ம். 0B ஃபில்டர்ஸ், கேரமிக் கேண்டல் ஃபில்டர் முதலியவைகளை உபயோகிக்கிறது பாக்டீரியா நீக்கிக் கொள்ளவும். ம். கொதிக்க வைத்த நீர் வேண்டாம். காலை ம். 9 மணி அளவில் சிறுநீர் தனிப்பட்ட துர்நாற்றத்துடன் அசுத்தமாக பிரிவதை நீங்களே முதல் நாளே உணர்வீர்கள். ம். பிறகு 10 மணி அளவில் உங்கள் உணவு பழக்கங்களை ஆரம்பியுங்கள். ம். அசைவ உணவுப் பொருட்களை ஒதுக்கி விடுங்கள். பாலும் அசைவ உணவுதான். பால் ம். விசியஸ் ஃபார்மிங் டயட் இன் ம். முதன்மையானது என்று டாக்டர் அர்னால்ட் எவரெட் குறிப்பிடுகிறார். ம். நான் சில வருடங்களுக்கு முன் பாலை நிறுத்தியவுடன் ஆர்த்ரிட்டிஸ் என்ற மூட்டு வாதத்திலிருந்து விடுபட்டேன் ம். என்பதை இங்கே குறிப்பிடுகிறேன். ம். பாத்ரூம் ஸ்கேல், உடல் எடை பார்க்கும் மிஷின் மற்றும் ஒரு செரமிக் கேண்டில் ஃபில்டரும் வாங்கி வீட்டில் வைத்துக்கொண்டு நீர் உணவு பழக்கத்தை ஆரம்பிப்பது நல்லது. ம். நாள் ஆக ஆக நீர் உணவு பழக்கத்தை மதியம் வரை மாலை வரை என்று உங்கள் சௌகரியப்படி நீட்டிக் கொள்ளுங்கள். ம். உங்களை நாள் ஒரு நாள் கூட பட்டினி போட போவதில்லை. ம். ஒவ்வொரு நாளும் நீர் உணவு முடிவுக்கு வரும்போது ஒரு சப்பாத்தியை வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறிகள் சாப்பிடவும். உப்பு ம். குறைவாக போட்டு கொள்ளுங்கள். சில ம். காரணங்களால் பழங்கள் வேண்டாம். அவை வேகமாக விஷத்தை இழுத்து கட்டியாக மாறி மலம் வெளியேறும் பாதையை அடைக்கும் அபாயம் உண்டு. ம். உடல் எடை குறைந்து கொண்டே வரும். சில மாதங்கள் நிலைத்த எடையை அடைந்து எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் ம். மேற்கொண்டு எடை குறையாது. ஆ. எனக்கு 62 கிலோ இல் என் உடல் எடை நிற்கிறது. அந்த சமயம் உடல் சுத்தமாகி விட்டது என்று பொருள். ம். சுத்தமான உடலில் சிறுநீர் வெளியேற்றம் மிகவும் குறைந்துவிடும். ம். உடலில் உள்ள எல்லா நோய்களும் மறைந்துவிடும். ம். உடலின் ஆரோக்கியத்தில் ஏற்படும் முன்னேற்றம் நன்றாக உணரப்படும். ம். எல்லோரும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியை சொல்லி பதிலும் இப்போதே சொல்லி விடுகிறேன். கவனமாக ம். கேளுங்கள். ம். கேள்வி: உடல் உழைப்புக்கும் நீர் உணவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? ம். ஆபீஸ் ஒர்க்கர், டீச்சர்ஸ், ஷாப் ஓனர்ஸ் முதலான பல சாதாரண தொழில்களில் உள்ளவர்கள் வேலை ம். பார்த்து கொண்டு நீர் உணவு பயிற்சி செய்யலாம். ம். எந்த தொந்தரவும் இருக்காது. நான் எல்ஐசி வேல்வேர் ஆக இருந்து கொண்டு இதை செய்தேன். ம். எதிர்பாராத மிக கடினமான உழைப்பு, நீண்ட தூர பயணம், டிராக்டர் ஓட்டுதல், மரம் வெட்டுதல் முதலியன செய்ய வேண்டி இருந்தால் இதற்கு ம். 2 விதமான பதிலளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆ. முதலாவது பதில்: ஆ. பேசாமல் சாதாரண உணவு, அதாவது சப்பாத்தியும் வேக வைத்த காய்கறியும் ம். சாப்பிட்டு விட்டு கடுமையான உடல் உழைப்பை மேற்கொள்ளுங்கள். ம். பிறகு மறுபடியும் நீர் உணவை தொடருங்கள். ம். உங்கள் முன்னேற்றம் தாமதப்படும் என்பது தவிர வேறு எந்த குறைபாடும் ஏற்படாது. ம். 100 முறை தோல்வி அடைந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யலாம், தவறில்லை. ம். ம். ஆனால் மறுக்கப்பட்ட உணவுகளை உண்ண வேண்டாம். அவைகளை ம். சுத்தப்படுத்துவது மிகவும் கடினம். ம். 2வது பதில்: நீர் உணவு அனிமா, லெகிமா போன்ற அஷ்டம சித்தர்களுக்கு அடிப்படையும். ம். ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களுக்கு பலா அதிபலா என்ற மந்திரங்களை உபதேசித்ததாக கூறப்படுகிறது.
ம், அந்த மந்திரங்கள் ராமகிருஷ்ணன் மடம் வெளியிட்டுள்ள ஜப ம், விதானம் என்ற புத்தகத்தில் உள்ளன. அந்த ம், மந்திரங்களை உபயோகித்து போர்க்களத்தில் பசிதாபம் பார்க்காமல் நிலைத்து போரிட முடியும் ம், என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் ம், லட்சுமணன் இந்திரஜித்தை வெல்வதற்காக 12 வருடங்கள் பசிதாகத்தை பொறுத்து கொண்டு தவ வாழ்க்கை வாழ்ந்ததாக ராமாயணம் கூறுகிறது. ம், நீர் உணவு கடைசியில் காற்று உணவில் கொண்டு போய்விடும். ம், யோகிகள் சென்ற நூற்றாண்டிலேயே அந்த மாதிரி வாழ்ந்த அடையாளங்களை சுருளி சுப்பிரமணியர் சந்நிதி அருகிலும், பெயர் கைலாச குகை கொல்லிமலை அருகிலுள்ள சேந்தமங்கலம் சந்நியாசி கரட்டிலும், தற்போதுள்ள சேலம் கந்தாசிரமம் சாந்தானந்த சுவாமிகளின் குரு யோகி சிவபிரகாசர் உபயோகித்த குகை என்றும் நாம் காணும்படி உள்ளன. ம், அப்புறம் நீர் உணவில் நிலைப்பதன் மூலம் ம், மனிதன் அண்டை வெளியில் உள்ள அளவில்லாத சக்தியோடு தொடர்பு கொள்ள முடிவதால் ம், அதன் பலன் எல்லையற்றது. இதை ம், உணரும் அளவுக்கு நான் சென்றிருக்கிறேன். ம், இதற்கு மேல் தொடர்ந்து செய்தது இல்லை. மக்களுக்கு மறைத்துவிட்ட இந்த கலையை கற்றுக் கொடுக்காமல் மேற்கொண்டு செல்வதில் எனக்கு விருப்பமில்லை. அருமை, அருமை, அருமை. அஷ்டாங்க யோகத்தில் பின் 4 பகுதிகளாக பிரசத்தியாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகியவைகளை நான் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ம், இப்போதைக்கு அந்த நோக்கமும் இல்லை. ம், ஞானமணி பத்திரிகை ஜூன் 99 இதழில் பக்கம் 52, 55 உதவி ஆசிரியர் S.T. செல்வன் அவர்கள் என்னை பேட்டி கண்ட விவரத்தை உணவினை ஒதுக்குங்கள், நீர் மட்டுமே அருந்துங்கள் என்ற தலைப்பில் கட்டுரையாக எழுதியுள்ளார். ம், அந்த கட்டுரையிலிருந்து முக்கியமான சில பகுதிகளை கீழே கொடுக்கிறேன். ம், உணவினை ஒதுக்குங்கள், நீர் மட்டுமே அருந்துங்கள். ம், பச்சை தண்ணீர் மட்டுமே அருந்தி திடகாத்திரமாக உள்ளவர்கள் இந்த 60 வயது இன்ஜினியர் S. வெங்கடேசன். ம், நமது ஞானமணி வாசகர்களுக்காக இவரை சந்தித்தோம். இதோ அவர் பேசுகிறார். ம், சுமார் 15 வயது முதலே எனக்கு தியானம், சித்தர்களின் அதிசய நிகழ்வுகள் மீது தீராத ஆர்வம் ஏற்பட்டது. ம், சுவாமி விவேகானந்தரின் ராஜயோகம் தான் எனக்கு தூண்டுகோலாக இருந்தது. ம், உணவே இல்லாமல் எப்படி வாழ்வது என்ற தேடல் எனக்கு அவ்வப்போது ஏற்படும். ம், அதற்காக முயற்சிகளில் இறங்கினேன். ம், அப்போது டாக்டர் ஹர்னோல்ட் ஹெவரட் என்பவர் எழுதிய ம், பிசிக்கல் லைஃப் ஹீலிங் என்ற நூல் கிடைத்தது. அதன் கருத்து: ம், மனிதன் உடல் ஒரு காற்று இயந்திரம். ம், இந்த இயந்திரத்திற்கு தண்ணீர் உராய்வுகளுக்கு சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போலவும் சுத்தப்படுத்தவும் உபயோகிக்கப்படுகிறது. ம், உணவு என்று கூறப்படும் பொருள் தேவையற்றது என்பதோடு அடிக்கடி உடலுக்கு கெடுதியும் செய்து விடுகிறது. ம், அடுத்ததாக தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் குரல்: ம், மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ம், மேற்கொள்ள மூன்றுமே எனக்கு தண்ணீரை மட்டுமே அருந்தி உயிர் வாழலாம் என்ற திடமான நம்பிக்கையை ஊட்டியதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ம், ஒரு மிக பெரும் அறிவியல் வாழ்வு முறை நம்மிடம் இருந்து அழிந்துவிட்டது. தவறான பொருள் கொண்டதன் மூலமே நாம் மாபெரும் இழப்பை சந்தித்து விட்டோம் என்கிறார் வெங்கடேசன். ம், அது என்ன இழப்பு ஆவியா, அதை ஈடு செய்ய முடியாதா என்ற நமது கேள்விகளுக்கு தொடர்ந்தது. அதாவது எல்லா வகை உணவுகளுமே உடலுக்குள் ஏதாவது ஒன்றை செலுத்திவிட்டு அற்று போய்விடும். ம், ஆனால் நீர் மட்டுமே அற்றி போகாமல் அருந்தியது அற்றது போற்றி உணினாகும். ம், அருந்தியது அற்றது என்ற இரு சொற்களும் நீருக்கே பொருந்தும். ம், அற்று போகாமல் நீரை தொடர்ந்து அருந்தி கொண்டிருந்தால் உண்பதை தள்ளி போட முடியும். ம், அதாவது உணவை தவிர்க்க முடியும். உணவை தவிர்த்தால் மருந்து என்பது வேண்டாம் உடம்புக்கு. ம், ஆனால் தவறாக இந்த குறளுக்கும் அருந்தியது என்பது உணவு என்று பொருள் எழுதிவிட்டார் பரிமேலழகன். அதன் பின் உரை செய்தவர்களுக்கும் தப்பாகவே உரை செய்துவிட்டனர். அதனால் மாம்பெற அறிவியல் உண்மை மறைந்து விட்டது. கீதையில் ஸ்லோகம் 2:59 நிராகர்ஷ, அதாவது உணவில்லாத மனிதனுக்கு ஆசை தவிர மற்றை ஒழிகின்றன. பரம்பொருளை கண்ட பின் அந்த ஆசையும் ஒழிகின்றது. நிராகரிக்க என்றால் உணவை மறுத்து நீரை காற்றை உண்பவன் என்று பொருள்படும். 13/7/94 நான் நீர் உணவு தொடங்கிய போது 93 கிலோ எடை இருந்தேன். 3 மாதங்களில் என் எடை 76 கிலோவானது. 19/12/94 64 கிலோவானது. அடுத்த சில மாதங்களில் 62 கிலோவானது.
ம் அதன் பின் இதுவரை இன்றும் எனக்கு 60 வயது ஆகிறது. 62 கிலோவிற்கு கீழ் எடை குறையவே இல்லை. ம் சுகர், பிரஷர், மூட்டு வலிகள் உள்ளிட்ட அனைத்து நோய்களும் சரியாகிவிட்டன. ம் இன்று என் உடல் நீர் அபராகத்தின் மூலம் சுத்தமாக உடலாகி விட்டது. ம் சுத்தமான மனித உடல் தனக்கு வேண்டிய சக்தி காற்றிலிருந்தும், கோள்களிலிருந்தும், பூமி மையத்திலிருந்தும் எடுத்துக்கொள்கிறது. ம் காற்றில் உள்ள ஹைட்ரஜனிலிருந்து, சூரிய ஒளியிலிருந்தும் தேவையான சக்தியை பெற்றுக்கொள்கிறது. ம் நான் இன்றும் எந்தவித சோர்வும் இன்றி நித்திய கடமைகளை நிறைவேற்றி வருகிறேன். ம் தொடர்ந்து நீரும் என் உடலுக்கு அதிசயம் தேவைப்படுவதில்லை. ம் நீர் குடிக்கும் அளவும் குறைந்து வருகிறது. ம் இதே தொடர்ந்து வந்தால் நீரும் தேவைப்படாது, காற்று ஒன்றே போதும் என்ற நிலை கண்டிப்பாக வரும். ம் இந்த காற்றை மட்டுமே சுவாசித்து உணவாக கொண்டுதான் சித்தர்கள் பாறை குகைகளில் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளனர். ம் அவர்கள் விரும்பும் போது தன் உயிரை உடலிலிருந்து பிரித்துக் கொள்வார்கள் ம் என சித்த நூல்களில் தெரிவிக்கின்றன. ம் இந்த அறிவியலை நாட்டில் உள்ள அனைவரும் உணர வேண்டும். ம் எல்லோரும் நீர் கற்க வேண்டும். அப்போது ம் நாட்டில் பஞ்சம் ஏற்படாது, வறுமை வராது. என்னுடைய இந்த ஆய்வு வெட்ட வெளிச்சமானது. அனைவருக்கும் சொல்லித்தர நான் கடமைப்பட்டுள்ளேன். அதை அனைவரும் பின்பற்றலாம். எந்த வயதினரும் பின்பற்றலாம். போதும். சரி. ஆ, இப்ப நாம நாம உடனே பேசுவோம். புரிஞ்சுது. ம், எவ்வளோ ஒரு விஷயம் ம், பாருங்க. இப்போ ம், அப்படியே 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 மூடி வச்சிருங்க. நம்ம பேசுவோம். ம். இப்போ உங்களுக்கு சரிங்க ஐயா. என்னென்ன அப்படியே வச்சிருங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது? ம். சொல்லுங்க ஐயா. இப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது சொல்லுங்க. அதெல்லாம் இப்ப உங்களுக்கு இப்ப எத்தனை வருஷமா துன்பப்பட்டுட்டு இருந்தீங்க? வாத நோயில துன்பப்பட்டு பதி- இருந்தீங்க. ஆ. அது 13 ஆண்டுகள் ஐயா. 13 ஆண்டுகள். இந்த ம். 14வது வருஷம் ஓடிட்டு இருக்கு. ம். ஃபுல்லா கவர் ஆயிட்டு. என்னென்ன துன்பம் இருந்தது? அது எப்ப என்னென்ன துன்பம்? கை, கால் வலி, மூட்டு வலி, கை, முழங்கால் வலி, கால் வலி, முட்டி மூட்டு அப்படி வலி, அப்படி சொல்லிட்டே முழங்கால் வாங்க. வலி, தலை அசைக்க முடியாது, விரல்கள் வலி, வீக்கம். ஆ. எல்லா இடத்துலயும் வீக்கம் வரும். மூட்டுங்கள்ல வீக்கம், பாதத்துல வீக்கம், பாத விரல்கள் மூட்டு, கை ம். விரல்கள் மூட்டு வீக்கம். ம். ம். கைகள் அசைக்க முடியாது, தலையை ஆட்ட முடியாது. ம். ஒரு பொருளை எதையும் என் கையால எடுக்கவே முடியாது. ம். அப்ப ஆரம்ப காலத்துலலாம் அந்த இட்லியே என்னால புட்டு அதை எடுக்க ம். முடியாது. இட்லி போடுறதே எனக்கு பாறைக்கல்லு கையில எடுத்தா எப்படி உடைக்க முடியாது நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஓ! அதையே தொட இட்லி முடியாது ஆ என்னால. இட்லிய 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 பிச்சு சாப்பிடுறத வந்து பாறை உடைக்கிற மாரி. ஆமா. அடேங்கப்பா! அந்த ஆ. அந்த இட்லியே எனக்கு விரலால அத புட முடியாது. எடுக்க முடியாது. என்னால எ பிரிச்சு எடுக்க முடியாது. யாராவது பிரிச்சு குடுத்தா தான். ஆ. அந்த மாரி அப் இருந்தது. 2013, 14லாம் ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த ம். பாத்ரூம் போக சொல்ல அந்த மக்கு கூட என்னால எடுக்க முடியாது. மக்கு ம். எடுத்து ம். கிளீன் பண்ண முடியாது என்னால. ம். அந்த மாதிரி கொடூரம், இருக்கும். கொடூரம், கொடூரம். நான் ரொம்ப சிரமப்பட்டேன். அப்படியே நானு சுவர புடிச்சு தான் நடந்தேன். யாரும் என்ன பிடிக்க மாட்டாங்க. ம். அப்போ பல பேர் "நீ ரொம்ப தைரியசாலி, காலெல்லாம் வீக்கம் இருக்கும்." ம். இப்பவும் நான் அந்த மாரி தான் போயிட்டு இருக்கேன். சுவர புடிச்சு அப்படி போய் இப்ப ஸ்டிக் ஒண்ணு குடுத்துட்டு எங்க வீட்டுக்காரர் அத குடுத்துட்டு போயிருக்காரு. "சுவர பிடிக்காத நிமிர்ந்து நட ஸ்டிக் வச்சு" அப்படின்னு சொல்லி குடுத்தாரு அத. ம். அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணாரு ஐயா. இந்த முதலே கிடைச்சிருந்தா நாங்க அவரையும் காப்பாத்திட்டு இருப்போம். நீங்க அப்பல்லாம் ம். வராத போயிட்டீங்க. எங்க இருந்தீங்கன்னு தெரியல. ம். ம். அதெல்லாம் 20 வருஷமா 25 வருஷம் இருக்கேன் நானு. 25 வருஷமா இருக்கேன். ம். ம். 25 வருஷமா இருக்கிறேன். இந்த YouTube, Facebookல தான் முதல்ல. அதாவது Facebookல 10 வருஷமா இருக்கேன். YouTubeல 4, 5 வருஷமா இருக்கேன். அது உங்களுக்கு தாமதமா கிடைக்குது. அது என்ன ம். பண்றது? இந்த தாமதமா புத்தகம் கிடைச்சிருக்கு. ம். அதுக்கு என்ன பண்றது? ம். எழுதி வச்சு பயிற்சி குடுக்காம இருக்காங்க. அதாவது ஆராய்ச்சி பண்ண ஆமா. வெங்கடேசன் ம். வந்தது ஆராய்ச்சி பண்றாரு. ஆமா. அவரே அது 2000ல குடுக்காம இந்த விட்டுட்டாங்க. ஆமா. யாருமே கண்டப்ப நான் ம். தானே எடுத்துட்டு வந்து வந்தப்ப வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுக்குறேன். ம். அப்ப உங்களுக்கு இப்ப ம். எத்தனை விழுக்காடு கிடைத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப கை, கால் வலி இருக்கு. எல்லாம் போயிடுச்சு. ம். குதிங்கால் வலி மட்டும் ம். தான் இருக்கு. ஓரளவுக்கு நிமிர்ந்து நிற்க கொஞ்சம் முடியுதா? பரவால்ல ஐயா. அப்ப கொஞ்சம் எந்திரிச்சு பதிய நில்லுங்க. வைக்கிறேன் ஐயா. இடது கால் பதிய வைக்க முடியாம இருந்தது. ம். இன்னைக்கு நடந்து வந்தா 2த்தையும் படிய வச்சு கால ஸ்டிக் புடிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் அழுத்த ம். முடியுது. தூக்கிட்டு நடப்பேன். ஒரு கால் மட்டும் தூக்கிக்கும். நம்ம குதிகால் நீங்க தூக்க சொன்னீங்க பாருங்க. ஆமா. ஒரு கால் படியும், ஒரு கால் தூக்கிட்டு தான் நடப்பேன். அம்மா தூக்கிட்டு வைக்காத படிய வைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காமிச்சேன் அவங்க கிட்ட. படிய ம். வைக்கிறேன் பாரும்மான்னு. ம். இன்னைக்கு அத ட்ரை பண்ணேன் இன்னைக்கு. வைக்க ம். முடியுதான்னு. ம். மெதுவா நடந்தாலும் படிய வச்சு பார்க்கலாம் அப்படின்னு நடந்தேன். ம். இதெல்லாம் வந்து ம். எத்தன நாள்ல ஒரு ம். 10 நாள்ல மாறி இருக்கு இல்லையா? 10, 10 நாள் 12 நாள். 10, 10, ஆ. 12 நாள் இவ்வளவு
13 வருஷமா கடந்தது. 12 நாள்ல ம், முன்னேறி இருக்குன்னு கிட்டத்தட்ட ம். ஒரு 10 20 விழுக்காடுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தோராயம் எத்தனை விழுக்காடு முன்னேறி இருக்கு நீங்க நினைச்சே பார்த்துருங்க. 12 நாள் இப்படி ஆமா. 12 நாள் இவ்வளவு முன்னேற்றம் வரும்னு நினைச்சு பார்த்துருப்பீங்களா ஆ, நீங்க? ஆ. எந்த மருந்து இல்ல, மாயம் இல்ல, மாத்திரை இல்ல, ம். எதுவும் கிடையாது. ம். ம். இப்ப தானா போறீங்க, தானா வர்றீங்க, எடுத்து ஆமா. சாப்பிடுறீங்க. ஒரு ம், 1 லிட்டர் ம். பாட்டில் இட்லியே தூக்க முடியாது. தூக்குறது. நீங்க இட்லியே கூட ஆமா. இட்லி வந்து சின்னதா இட்லி போட பஞ்சு முடியாது. மாதிரி இருக்கும். போட அதவே தூக்க முடியாது. ஆமா. முடியாது. ம். ஒரு அந்த லிட்டர் மாரிலாம் ஆரம்ப காலம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். இப்போ இந்த ம். பெட்ஷீட்லாம் எடுத்து என்னால போத்த முடியாது. ஒருத்தர் போத்திட்டு இருப்பாங்க. எங்க ஆ. வீட்ல அவரு இருக்கிறப்ப அவரு போய் இப்ப அப்புறம் பிள்ளைங்க பிரிச்சு குடுத்துருப்போம். இப்ப நானே அதெல்லாம் பிரிச்சுக்கிறேன். ம். தலகாணி எடுத்து போட்டு இப்ப உங்களுக்கு அங்க வைக்கிறேன் பாருங்க செல்ல. காட்டுங்க. தலகாணி கூட கையில தூக்க முடியாது. இங்க காட்டுங்க பார்க்கலாம். எதுங்கய்யா? தலகாணி தலகாணி தூக்கி தூக்கியா? வைங்க. ஆ. அப்படியே ஒரு கையிலே தூக்குங்க. அது ஒண்ணும் அரைங்குறைமா பரவாயில்ல. சொன்னதே போதும். வாயில சொல்றீங்களா அதான் உண்மை. ம். அது உள்ளத்துல இருந்து சொல்றது. இந்த விளையாட்டா ஏன்னா ஒரு ஒரு சரிங்கய்யா. கடுமையா பாதிக்கா. ரைட். இந்த அப்படியே தலகாணி மேல தூக்குங்க. பெட்ஷீட் தூக்குறேன். பெட்ஷீட் அப்படியே பெட்ஷீட் 1 கிலோ இருக்கும். அப்படியே தலைக்கு மேல தூக்கம். பெட்ஷீட்டை மட்டும் அப்படியே சுருட்டி தூக்கு. தெரியுதுங்களா? ஆ பெட்ஷீட் 1 கிலோவுக்கு மேல இருக்கு. அதை தூக்குறீங்க. முந்தி ஒரு இட்லி கூட உங்களால தூக்க முடியாது. இன்னைக்கு பெட்ஷீட் வந்து 2 கிலோ இருக்கும். அதை தூக்குறீங்கன்னு என்ன சாதாரணமா? பெட்ஷீட் எப்படி 1.5 கிலோ இருக்கும். ஒரு இட்லி கூட உங்களால தூக்க முடியாது. நீங்க இன்னைக்கு ஒரு பெட்ஷீட் கிட்டத்தட்ட இப்ப ஒரு போர்வை மேல தூக்குறீங்கன்னா அது கிட்டத்தட்ட 1.5 கிலோ இருக்கும். கிட்டத்தட்ட ஆமா, வெயிட் அதிகமா இருக்கும். 1.5 கிலோ இருக்கிற எடையை நீங்க தூக்குறீங்க. 15 வணக்கம் வணக்கம். 13 ஒரு இட்லியை கூட உங்களால தூக்க முடியாது. ம். ஆரம்ப காலத்துலாம் ரொம்ப சிரமப்படுவேன். ஆ. பாத்ரூம் பாரு சிரமமா இருக்கு ஐயா. என்னால அந்த மக்கு எடுக்க முடியாது. குனிஞ்சு எடுக்க முடியாது. ம். கிளீன் பண்ண முடியாது. பிறை நுதல் வந்திருக்காங்க. ம். பிறை நுதல் ஆமா. வந்தீங்க ரைட். இப்ப சில அவங்களும் இப்ப வேகமா டைம்ல பார்த்தேன் நானு. ஆ நம்ம எப்படி இதெல்லாம் சமாளிச்சு எப்படி உயிரோட இருக்கிறோன்ற ஒரு ஆச்சரியம் அடிக்கடி எனக்கு தோணும் ஐயா எனக்கு. இனி அவ்வளவுதான். இனி சுத்தமாயிட்டு இருக்குது இல்லையா? சுத்தமாக சுத்தமாக. ம். சரி பிறை நுதல். ம். வணக்கம் சார். எப்படி போயிட்டு இப்ப வந்திருக்காங்க பயிற்சிக்கு வந்திருக்காங்க எப்படி? ம். சொல்லுங்க. ம். இன்னைக்கு காலையில தான் நேத்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பசி கொஞ்சம் ம். இருந்த மாதிரி இருந்தது. ம். ம். ரொம்ப நார்மல் ஆச்சு. இப்ப பாருங்க இவங்க ஒரு இட்லி கூட தூக்க முடியாது. இன்னைக்கு வந்து தன்னோட சொந்த போர்வையை மேல தூக்குறாங்க. ஒரு இட்லி கூட தூக்க முடியாது. ஒரு எடுத்து போய்த்த முடியாது என்னால. அது போட முடியாது. அப்ப எந்த அளவுக்கு இந்த உணவுனுடைய பக்க விளைவு பாருங்க. எவ்வளவு பாருங்க. ம். சரி. இன்னைக்கு காலையில இருந்து நீர்ப்பயிற்சி பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு 2வது 48 மணி நேரம் இல்லையா? ஆமா ஐயா, ஆமா. ஆமா. 2 நாள் ஆயிடுச்சு. இந்த சளி எல்லாம் அப்படியே சளி பாரு குறைஞ்சிருக்கு பாருங்க. இன்னைக்கு கார சளி எல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு ம். வரல ஐயா. காலையில கொஞ்சம் இது பண்ண பாருங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இல்ல. இந்த சளி பூரா மலத்துல வரும். கீரை சாப்பிடும் பொழுது மலத்துல வந்துரும். கீரை ம். சாப்பிடும் பொழுது ம்ஹ்ம். சரி, சரிங்க. மலத்துல வந்துரும். எப்படி தெரியுமா வருது? கம்பி கம்பியா வருங்க. குடல் குடலா வரும். எப்படி ஆட்டுக்குடல் அப்படியே நீட்டமா இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு அடி நீளம், 1.5 அடி நீளம் எனக்கெல்லாம் வந்திருக்குது. கட்டி கட்டியா வந்திருக்குது. 1.5 அடி நீளம், 2 அடி நீளம் அப்படியே கம்பி மாதிரி இருக்குங்க. எடுத்து பிச்சை இப்படி பார்த்தோம்னா ஒரு கெட்டியான ம். நூல் மாதிரி இருக்குங்க. அந்த சளி அக்கவே முடியாதுங்க. அவ்வளவு கெட்டியா இருக்குங்க. எப்படி ம். கெட்டியா இருக்கும். அமுத்தி பார்த்தா நரம்பு மாதிரி இருக்குங்க. அமுத்தி பார்த்தா ஆமா ஐயா. அப்படிதான் இருக்கு. ஆமா. அந்த சளி நான் சொல்றது ஒரு 15 20 வருஷம் கூட சொல்றேன். ஒரு ம். ஒரு 3 நாள் தொடர்ந்து அதாவது 3 நாள் வெறும் பால் மட்டும் சர்க்கரை போட்டு குடிச்சிட்டே பால் சாதாரண மாட்டு பால் எருமை பால் நான் சொல்றது ஒரு ஆராய்ச்சிக்காக நான் சாப்பிட்டு பார்க்குறேன். 3 நாள் ம். ஒரு நாளைக்கு 10 தடவை டீ போட்டு குடிக்கிறது. 10 தடவை 15 தடவை பால் ம். கொஞ்சம் கொஞ்சம் 50 குடிச்சிட்டேன். 3 நாள் கழிச்சு மறுபடியும் நீர்ப்பயிற்சி ம். பண்ணேன். 3 நாள் கழிச்சு நீர்ப்பயிற்சிக்கு வர்றேன். இந்த 3 ம். நாள் சாப்பிட்ட அந்த பால் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா 3 நாள் கழிச்சு நீர்ப்பயிற்சி பண்ணி சிறுநீர் பிரிக்கிற நாட்டத்தோட போகுது. ஒரு 4வது நாள் 5வது நாள் கீரை வச்சு சாப்பிட்டு வெளியே எடுக்கிறப்போ ம். அப்படியே உருட்டிட்டு சளி பாரம் அப்படியே கட்டிக்கிட்டே அப்படியே நூல் நூலா இந்த 3 நாள் சாப்பிட்டதுக்கே இவ்வளவு விஷம் சேர்ந்திருக்கு. சளி அப்படியே ஜவ்வு மாதிரி வந்தது. நான் போட்டேன். அந்த சளி எடுத்து கையில அத்து பாக்குறேன். அந்த அக்கவே முடியாது. நரம்பு மாதிரி இருக்குங்க. எப்படி நரம்பு மாதிரி இருக்கு. நான் இந்த வெறும் ஆராய்ச்சி உங்களை மாதிரி இருந்தா செத்தே போயிருப்பேன். நான் இந்த பால் என்ன பண்ணுது நேரடியா பாக்குறதுக்காகவே நான் சாப்பிட்டு பார்த்து
நான் இப்ப பண்ணி அதை எடுத்து நான் படமெல்லாம் வச்சிருந்தேன், அதெல்லாம் அப்ப போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன், இப்பெல்லாம் அதை காட்டுறது இல்ல. ம், இப்பதான் நீங்களே ம், சாட்சியா இருக்கிறீங்கல்ல, புரியுதா? ம். ம், ம், இனி எல்லாம் நோய் சரி. அப்போ நீங்க மெல்ல மெல்ல முன்னேறிட்டு வர்றீங்க, அதுதான் விஷயமே. ம், இப்போ அற்புதமா பேசியிருக்கீங்க. இதைத்தான் உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன? இந்த உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன அப்படிங்கறத 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் பரிணாம அறிவியல்வாதிகள். என்னது? பரிணாம அறிவியல்வாதிகள். அப்ப எது வேண்டாததோ அது நிறுத்திட்டாங்க. அப்போ எது வேண்டாதுன்னா இறப்பில் இருக்கிற ஜீரண நீர் தேவையில்லை, அதுதான் இதை வந்து எளிமையா சொன்னவர் திருவள்ளுவர் தான். இந்த ஜீரண நீர் தேவையில்லை. இன்னைக்கு அறிவியல் என்ன சொல்லுது? இறப்பு என்பது ஒரு முக்கியமான பொருளே இல்லை, அதை நீக்கிட்டா கூட மனுஷன் வாழ முடியும், ஏதோ சிறிதளவு உணவு சாப்பிட்டானா அப்படியே அந்த பழைய கொள்கையில சொல்றான். இறப்பே இல்லைனாலும் வாழலாம், அது ஏதோ கொஞ்சம் போட்டா போகுதுன்னு சொல்றான். சரி, நான் வேண்டாம் இறப்பையே வேண்டாங்கிற பொழுது நாம் அது எதுக்கு கை வைக்கணும்? இறப்பை இருந்துட்டு போட்டு இறப்பில் இருக்கிற சீரண நீர் நிறுத்திட்டா, பசி நிறுத்திட்டா முடிஞ்சு போச்சு. அதாவது நம்ம எது, ஆமா, பசி நிறுத்திட்டா அது பாட்டு இருந்துட்டு போடும், அது நமக்கு உதவி செய்யும், என்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு உதவி செய்யும். என்னது? ம். இப்ப இறப்பை கை வேண்டாம், கால் வேண்டாம், நூல் வேண்டாம், அதெல்லாம் இருந்துட்டு போட்டு அதை அமைதியா வச்சுக்க வேண்டியதுதான். அமைதியா வச்சுக்க வேண்டியதுதான். சரி. அப்ப நமது உடலில் பல விஷப்பொருள்கள் தங்கி உள்ளன, அவற்றை முதலில் வெளியேற்ற வேண்டும், அதைத்தான் உடலை சுத்தப்படுத்துதல் என்கிறார். இதோட நிறுத்திக்கலாம். இதை பற்றி படிச்சுட்டு வாங்க, மறுபடியும் நம்ம சாயங்காலம் 7:30 மணிக்கு பேசுவோம், சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இதை மறுபடியும் படிங்க, சரிங்க. உடலை சுத்தகரித்தல் என்றால் படிங்க, மறுபடியும் சந்தேகம் இருந்தா பேசலாம், சரிங்களா? ஆ, நான் வச்சிடுறேன். சரிங்க. நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம். ம், நன்றி. ஏதாவது கேள்வி இருக்கா?